Hi guys, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எலமெண்ட். ஸோ கொஸ்டின்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா we will be given an array. இந்த அரேல ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து இஸ் அக்கரிங் மோர் தேன் n/2 டைம்ஸ். அந்த எலமெண்ட் எதுங்கிறத நம்ம அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுதான் கொஸ்டின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா n வந்து 3. ஸோ 3/2 இஸ் நத்திங் பட் 1. ஸோ எலமெண்ட் ஷுட் அக்கர் மோர் தேன் 1. ஓகே, ஸோ இப்போ 3 எவ்வளோ தூரம் அக்கர் ஆயிருக்கு? 2 டைம்ஸ். 2 occurs 1 times. So 3 தான் occurring more than 1 time. So 3 தான் output. So இதுதான் நம்ம question. So அந்த questionல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா test cases are generated in such a way that there will exist at least one majority element. கண்டிப்பா ஒரு majority element இருக்கும் questionல சொல்றாங்க. So second example ஒன்று பார்ப்போம். So இந்த array, so இதோட length equal to 8. So 8/2 is nothing but 4. ஏதோ ஒரு element should occur more than 4. அந்த element தான் நம்ம output கொடுக்கும். So 1 எவ்வளோ தூரம் அக்கறை இருக்குது? 1 2 3 3 டைம்ஸ் அண்ட் 2 1 2 3 4 5 டைம்ஸ். ஸோ 2 தான் நமக்கான ஆன்சர் பிகாஸ் 2 அக்கரிங் மோர் தேன் 4 டைம்ஸ். ஸோ த அவுட்புட் இஸ் 2. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சாக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to stand it here அண்ட் இந்த எலமெண்ட் வந்து எவ்வளோ தூரம் அக்கறாயின்னு நம்ம ஒரு கவுண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதோட கம்பேர் பண்ணுவோம். சேமாக இருந்தால் கவுண்ட் இன்க்ரீஸ், அகைன் சேமாக இருக்கா, இப்போ ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ், சேமாக இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கான ட்ரை ரன் பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்ட் இஸ் 0. ஓகே, ஸோ I equals ஜேவாக இருந்தால் கவுண்ட் 1. எஸ், கவுண்ட் இன்க்ரீசஸ். ஸோ 1 and 1 சேம். ஸோ கவுண்ட் இன்க்ரீசஸ். ஸோ இது என்ன மீன் பண்ணுன்னா ஐஎன்ஜேங்கிற லென்த்துக்குள்ள 1ங்கிறது அக்கரிங் 2 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 1 and 2 சேமா இல்லை. Yes, 1 and 1 same, so count increase. And then 1 and 2 not same, oh not same. So count is 3. Is 3 greater than 8/2? 3 greater than 4? No. So 3 வந்து நமக்கு ஆன்சராக இருக்க முடியாது. ஓகே, ஸோ அகைன் கவுண்ட்டை ரீசெட் பண்ணுங்க அண்ட் இட்ரேஷனை நெக்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே. ஸோ சிமிலர் இதே மாதிரி நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ணும்போது இதுக்கான கவுண்ட் வந்து 2 வரும். அகைன் 2 நாட் கிரேட்டர் தென் 4. நெக்ஸ்ட் இங்கே ஜேவும் இங்கே. இப்போ 2ஓட கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 1 2 and 1 சேமா இல்லை. 2 and 2 சேமா, எஸ், கவுண்ட் இன்க்ரீஸ். அகைன் 2 and 2 சேமா, எஸ், கவுண்ட் இன்க்ரீஸ். 2 and 2 சேம், கவுண்ட் இன்க்ரீஸ். 2 and 2 சேமா, எஸ், கவுண்ட் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து அக்கரிங் 5 இஸ் நத்திங் பட் கிரேட்டர் தென் 4. ஸோ நமக்கான அவுட்புட் இஸ் நத்திங் பட் 2. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ்க்கான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான அசோட கூட குயிக்காக பார்த்துக்கலாம். மெஜாரிட்டி எலமெண்ட் அண்ட் இதுக்கான இன்புட் வந்து ஒரு நம்பர். பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இட்ரேஷன் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் இட்ரேஷன் 0 to n. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் கவுண்ட் வந்து இனிஷியலைஸ் டு 0. ஆஃப்டர் தட் j should start from I and go to n. If nums of I same as nums of j varnu, count increase, count plus, and if at any point count is greater than n/2 varnu, return இந்த element and the nums of I. Okay, yes, so இதுதான் நம்மளோட சூடோ கூட இருக்கும். and return -1 because the method should return something. அவங்க டெஸ்ட் கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 இருக்க மாதிரி, பட் ஃபார் கோடிங் பர்பஸ் இட் ஷுட் பி -1. வாட் ஷுட் பி த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் திஸ்? ஸோ இப்போ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கும்போது லூப் இவ்வளோ தூரம் போகுது. ஓகே, ஸோ நத்திங் பட் ஃபர்ஸ்ட் 8. அண்ட் தென் I இங்கே இருக்கும்போது இங்கே போகுது, நத்திங் பட் 7. நெக்ஸ்ட் I இங்கே இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே போகுது 8 + 7 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1. ஸோ இவ்வளோ டைம் லூப் இட்டட் ஆகுது. இது என்னது? இட் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இதுக்கான ஃபார்முலா n × n + 1/2. அது நத்திங் பட் n²/2 + n/2ன்னு எழுதலாம். ஸோ கான்ஸ்டன்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ அது இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் n².
ஓகே, டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் big of n ஸ்கொயர். அண்ட் அடிஷ்னலாக நம்ம எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணல. ஸோ ஸ்பேஸ் இது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரூஃப் ஃபோர்ஸ் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லைக் n கிராஸ் n இட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு எண்ணை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட பெட்டர் அப்ரோச்சாக இருக்கும். இதுக்கான இன்ட்யூஷன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். லைக் நத்திங் பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அந்த எலமெண்ட் அது எவ்வளோ தடவை வருது, எலமெண்ட் எவ்வளோ தடவை வருது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் ஹேஷ் மேப். ஓகே, ஸோ ஐ quickly copy the example. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஹேஷ் மேப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹேஷ் மேப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட் அண்ட் தென் அக்கரன்ஸ் எவ்வளோ தூரம் அக்கர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஐ 1 எவ்வளோ தூரம் அக்கர் ஆயிருக்கு, 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் அகைன் ஆல்ரெடி இருக்குது, ஸோ இன்க்ரீஸ் 2. நெக்ஸ்ட் ஐ ஹேஷ் மேப்பில் இருக்கா இல்லை, ஸோ அப்போ புதுசாக ஒரு என்ட்ரி. நெக்ஸ்ட் ஐ 1 ஆல்ரெடி இருக்கா, அப்போ இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கா, எஸ், ஸோ இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஐ கோஸ் டு 2, 2 ஆல்ரெடி இருக்கா, ஸோ இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஐ மேப்பில் ஆல்ரெடி இருக்கா, எஸ், ஸோ இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் ஐ 2, 2 ஆல்ரெடி இருக்கா, எஸ், ஸோ இன்க்ரீஸ். ஸோ இப்போ ஹேஷ் மேப்பில் என்ன இருக்குது, 2 5 டைம்ஸ், 1 3 டைம்ஸ். ஸோ இந்த ஃபுல் ஹேஷ் மேப்பையும் ஒரு தடவை இட்ரேட் பண்ணிவிட்டு எந்த எலமெண்ட், ஸோ இதோட லென்த் வந்து 8, ஸோ 8/2 இஸ் நத்திங் பட் 4. ஸோ 2 இஸ் அக்கரிங் 5 டைம்ஸ், 5 இஸ் கிரேட்டர் தேன் 4, ஸோ 2 இஸ் த அவுட்புட். இதுதான் நம்மளோட பெட்டர் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ இதை லைட்டாக கோட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹேஷ் மேப் வேறு, ஸோ ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இட்ரேட் பண்ணோம் கரெக்டாக. இட்ரேட் பண்ணிவிட்டு மேப்பில் அதை என்ட்ரி பண்ணோம். நம்ஸ் ஆஃப் 5. ஸோ இந்த 1 தான் நம்ம என்ட்ரி போவோம். ஆமாம், ஆல்ரெடி எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேப் டாட் கெட்டர் டிஃபால்ட் நல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம், இல்லைனா நம்மளே ஒரு என்ட்ரி போடுவோம். ஸோ அதுதான் திஸ் கெட்டர் டிஃபால்ட் மெத்தட். ஸோ கெட்டர் டிஃபால்ட்னு போட்டுட்டு அது என்ன எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டு, ஸோ இது இல்லைனா 0, இருந்துச்சுன்னா +1. அதுதான் மேப் டாட் கெட்டர் டிஃபால்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு லைக் 1 வந்து 3 டைம்ஸ் அக்கர் ஆச்சு, அண்ட் தென் 2 வந்து 5 டைம்ஸ் அக்கர் ஆச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ட்ரை ரன் பண்ணும்போது இதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அகைன் இதை ஒரு இட்ரேட் பண்ணிவிட்டு அதில் எது கிரேட்டர்னு கொடுக்க பார்த்தேன். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு தடவை இந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இன்க்ரீஸ் ஆன நம்பர் கிரேட்டர் தேன் 4 அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, செக் பண்ணால் அங்கே ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஸோ இது நத்திங் பட் இஃப் இப்போ நான் என்ட்ரி போட்டேன் இந்த மேப்பில், அதையே நான் எடுக்கிறேன், எடுத்துட்டு அதுவே கிரேட்டர் தேன் n/2 இருந்தால் நான் அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அந்த எலமெண்ட், அண்ட் தென் க்ளோஸ். ஸோ இது சிமிலர் டு இங்கே இப்போ பார்த்த மாதிரி தான். இந்த லைனுக்கான சிமிலரான லைன் தான் இந்த லைன். ஓகே, ஸோ இது இங்கே க்ளோஸ் அண்ட் சேம். இப்போ எதுவுமே இல்லைனா ரிட்டர்ன் மைனஸ் பார்த்தா சேஃப்டி. ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் இட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ big of n அண்ட் அடிஷ்னலாக நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த ஃபுல் கீ வேல்யூ பேராக சேவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு big of n. ஏன் big of n? அந்த ஒர்ஸ்ட் கேஸ் இப்போ இது எல்லாமே யூனிக் எலமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம சேவ் பண்ணுற போகிறோம். 1 எவ்வளோ தூரம் வந்துருக்கு, 2 3 4 5. ஸோ இட்ஸ் நத்திங் பட் big of n. அதனால தான் இங்கே big of n. ஸோ இதுதான் நம்மளோட பெட்டர் அப்ரோச். ஸோ இதையுமே எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு பார்த்தா, இங்கே நம்ம அடிஷ்னலாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம். இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். லைக் big of n டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் big of 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே தான் ஒரு கான்செப்ட் நமக்கு தேவைப்படும். அது என்னன்னா மூவ்ஸ் ஓட்டிங் அல்காரிதம். ஓகே, ஸோ இதை ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்மள்ட்ட 3 டீம் இருக்குது. ஒன்று வந்து டீம் ஏ அண்ட் டீம் பி அண்ட் டீம் சி.
ஸோ இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தமாக டீம் இந்த ஊரில் வந்து மொத்தமாக 10 பேர் இருக்காங்க. அண்ட் டீம் ஏல வந்து 6 பேர், டீம் பியில் வந்து லைக் 2 பேர் இருக்காங்க, அண்ட் டீம் சியில் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து டீம் ஏ வந்து சோலோ கட்சி, அண்டு டீம் பிஎன்சி பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆச்சு. ஓகேவா, கூட்டணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ எல்லாரும் ஓட்டு பண்ணு. ஸோ இப்போ டீம் ஏ வந்து ஒரு ஓட் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அந்த கலர் அதுக்காக தான் மெயின்டைன் பண்ணுறேன். எல்லோனா டீம் ஏ, ஆரஞ்சுனா டீம் பி, பிங்க்னா டீம் சி. ஓகே, ஸோ டீம் ஏ ஒரு ஆளாக இறக்கிட்டான். இப்போ டீம் பி அண்ட் சி வந்து யாராவது ஒரு ஆளை இறக்கணும் கரெக்டாக, இல்லைனா இவன் தான் மெஜாரிட்டி. ஸோ டீம் பி ஒரு ஆளை இறக்கலாம். ஓகே, ஸோ டீம் ஏ ஆல்ரெடி ஒருத்தனை இறக்கிட்டான். ஸோ பேலன்ஸ் 5 பேர் இருப்பாங்க. டீம் பி ஒரு ஆளை இறக்கலாம். ஸோ கேன்சல். இப்போ யாரும் மெஜாரிட்டி இல்லை, ஆளுக்கு ஒன்று இறக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் டீம் ஏ ஒரு ஆளை இறக்கலாம். ஸோ ஒன்று மைனஸ் பண்ணிடுங்க. டீம் ஏ ஒரு ஆளை இறக்குறான். டீம் பி நானும் ஒரு ஆளை இறக்குறான்டான்னு இறக்குறான். ஸோ இப்போ டீம் பியில் யாருமே இல்லை, இறக்கிட்டான், நலிஃபை ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அகைன் டீம் ஏ ஒரு ஆளை இறக்குறான். ஸோ பேலன்ஸ் 3 பேர் ஒரு ஆளை இறக்கிட்டான். இப்போ டீம் பி கூட்டணி தானே, ஸோ டீம் சிலேருந்து ஒரு ஆளை இறக்குறான். ஸோ இது 1, இது 1. ஸோ இவங்களும் கேன்சல் ஆகிட்டாங்க. ஸோ டீம் ஏல இன்னும் பாக்கி இருக்காங்க. ஸோ டீம் ஏ இன்னும் ஆள் இறக்குறான். ஸோ ரிமைனிங் 2 ஒருத்தர் இறக்கிட்டான். இப்போ டீம் சி அவனும் ஒரு ஆள் இறக்குறான், இல்லைனா மெஜாரிட்டி இல்லை. ஸோ 0 முடிஞ்சிச்சு. ஆனாலும் டீம் ஏல இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. டீம் ஏல ஒரு ஆளை இறக்குறான், இங்கே யாருமே இல்லை இறக்குறது. ஸோ இப்போ யார் மெஜாரிட்டி? டீம் ஏ. ஸோ டீம் ஏ தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இந்த அல்காரிதம்க்கு பேர் தான் மூர்ஸ் ஓட்டிங் அல்காரிதம். ஸோ மூர்ஸ் ஓட்டிங் அல்காரிதம்ல என்ன சொல்கிறாங்கன்னா, எவன் ஒருத்தனுக்கு மெஜாரிட்டி இருக்கோ, லைக் மொத்தமாக 10 பேர், ஆனால் இவனே n/2 டைம்ஸ் இருந்தான், 6 தடவை இருந்தான். n/2னா 5, 5 விட கிரேட்டராக இருந்தான் கரெக்டாக. 6 வந்து கிரேட்டராக இருந்தான். அப்படி எவன் ஒருத்தன் கிரேட்டராக இருக்கானோ, இவனுங்க எவ்வளோ பேர் ஆளை மாற்றி மாற்றி இறக்குனாலும் தே வில் கேன்சல் ஈச் அதர், அண்ட் கடைசியில் மெஜாரிட்டி யார் இருக்கானோ தே வில் ஸ்டாண்ட் அவுட். இதுதான் மூர்ஸ் ஓட்டிங் அல்காரிதம். ஸோ இப்போ இந்த அல்காரிதத்தை நம்ம இந்த கோடுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ அதே கலரை மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, டீம் ஏனா எல்லோ, டீம் பினா ஆரஞ்சு, டீம் சினா பிங்க். ஓகேவா, ஸோ டீம் ஏக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது 2. அண்ட் டீம் பிக்கு ஒரு நம்பர் கொடுப்போம், 1ன்னு கொடுக்குறேன். டீம் சிக்கு வந்து என்ன நம்பர் கொடுக்கலாம், 2, 3, 3ன்னு கொடுப்போம். ஓகே ஓகே, ஸோ இப்போ எழுதுவோமா. மொத்தம் டீம் ஏல எவ்வளோ பேர் இருந்தாங்க? 6 பேர் இருந்தாங்க. 3, 4, 5, 6 பேர். ஸோ நெக்ஸ்ட் டீம் பியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 2 பேர். ஸோ 1, 1. அண்ட் டீம் சிலையும் 2 பேர் இருந்தாங்க கரெக்டாக. நம்பர் 3 வச்சுக்கிட்டாங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 3 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ n என்ன? n டோட்டலாக இஸ் 10. புரியுதுக்கு இன்ட்ரெஸ்ட் 9. ஓகே, ஸோ டோட்டலாக 10 இருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரை ரன்னை ஸ்டார்ட் பண்ணுவோமா. இட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we need a variable called count and then candidate. at first count வந்து 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம இட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 கவுண்ட் வந்து 0. அப்போனா இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு வரல, இப்போ நம்பர் 2 தான் ஃபஸ்ட்டு வரான். ஸோ ஒருத்தன் வந்திருக்கான், யார் கேண்டிடேட்னா நம்பர் 2. ஓகே, நெக்ஸ்ட் 1. ஸோ 1ம் 2ம் சேமான்னு பார்க்கணும். இந்த 1ம் இந்த 2ம் சேமா இல்லை. ஸோ கவுண்ட்டை வந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்கள், 0. ஓகே, ஸோ இது என்ன மீன் பண்ணுன்னா 2 வந்து 0 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு, அது கிடையாது. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம இப்போ வரை இங்கே நிற்கிறோம் கரெக்டாக. ஸோ இந்த லென்த் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதுக்குள்ளே நம்ம 0 தான் மெஜாரிட்டி எலமெண்ட்டாக இருப்பான்னு இதுவரை அஸ்யூம் பண்ணோம். பட் அவன் மெஜாரிட்டி எலமெண்ட் இல்லை, அதனால தான் 0 வந்துருக்கு இந்த லென்த்துக்குள்ளே. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2க்கு மூவ் பண்ணுங்கள். 2 என்ன இருக்குது? ஆல்ரெடி 2 வந்து 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ இவன் மேபி தான் மெஜாரிட்டி எலமெண்ட்டாக இருக்கலாம். அதாவது இதை நம்பர் 2ன்னு பார்க்காதீங்க, இவன் ஒரு கேண்டிடேட்னு பாருங்கள். ஸோ இவன் இல்லை, இவன் மேபி தான் மெஜாரிட்டி எலமெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ இவன் மேபி மெஜாரிட்டி எலமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ 2 அண்ட் கவுண்ட் இஸ் 1. நெக்ஸ்ட் 1. ஸோ இந்த 1ம் இந்த 2ம் சேமாக இல்லை. ஸோ கவுண்ட்டை டிக்ரீஸ், கவுண்ட் கோஸ் டு 0. ஸோ எஸ், இப்போ என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம இதுவரை கன்சிடர் பண்ணோம்
இதோட பார்த்தீங்கன்னா 2 2 தடவை இருக்குது, 1 2 தடவை இருக்குது. ஸோ யாருமே மேஜாரிட்டி எலமெண்ட் இல்லை. நம்ம 2 இந்த 2 தான் மேஜராக இருப்போம் நம்ம அசியூம் பண்ணோம். பட் அவங்களும் மேஜாரிட்டி எலமெண்ட் இல்லை. ஸோ 0 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 2. ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது? கவுண்ட் 0. ஸோ ஈவன் மேபி த மேஜாரிட்டி எலமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ 1 and then கேண்டிடேட் வந்து 2 இருக்கும். நெக்ஸ்ட் 3. 3யும் 2வும் சேமா? 3யும் 2வும் சேமா? இல்லை. ஸோ கவுண்ட்டை டிக்ரீஸ். கவுண்ட் கோஸ் டு 0. நெக்ஸ்ட் இட்ரேஷன் 2. ஸோ இங்கே 2 இருக்கும்போது கவுண்ட் என்ன இருக்குது? 0. ஸோ he may be the majority element. ஓகே, ஸோ கவுண்ட்டை 1 போட்டுருங்க, அந்த கேண்டிடேட்டை அப்டேட் டு 2. நெக்ஸ்ட் 3. 3 and 2 சேமா? இல்லை. ஸோ கவுண்ட்டை டிக்ரீஸ், கோஸ் டு 0. நெக்ஸ்ட் 2. இந்த 2 வரும்போது இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ he may be the majority element. இந்த 2 majority எலமெண்ட்டாக இருக்கும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணோம், ஆனால் அவன் இல்லை. ஸோ he may be the majority element. ஸோ 1 and then 2. Next 2. So இந்த 2 இந்த 2 சேமா? எஸ் சேம். ஸோ கவுண்ட்டை இன்க்ரீஸ். எஸ், தட்ஸ் இட். இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அட் த எண்ட் நம்ம பார்க்கும்போது கவுண்ட்டு 0 இல்லை, கிரேட்டர் தன் 2ஆக இருக்குது. அப்போ எலமெண்ட் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இவன் தான் மெஜாரிட்டி எலமெண்ட்டு. இதை நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா கொஷினில் வந்து மெஜாரிட்டி எலமெண்ட் வில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. கரெக்டாக? ஸோ எஸ், கொஷினில் இங்கே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எலமெண்ட் வில் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த இட்ரேஷன் முடிஞ்சதும் டேரெக்டாக இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மெஜாரிட்டி எலமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்காது அப்படின்னா அகெயின் ஒன்ஸ் இதை ஃபுல்லாக இட்ரேட் பண்ணிவிட்டு நமக்கு எலமெண்ட் 2 தான் தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக? ஸோ 2 எவ்வளோ தூரம் ஆக்கர் ஆயிருக்குன்னு கவுண்ட் எடுக்கலாம். 2 எவ்வளோ தூரம் ஆக்கர் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6 6. ஸோ n வந்து 10. 2 occurs 6. n by 2 is nothing but 5. ஸோ 6 is greater than 5. ஸோ 2 is the majority element. ஓகே, ஸோ அப்படி நம்ம அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான சூடோ கோட் பார்க்கலாம். Okay, so first count is 0 and candidate யாருமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் கேண்டிடேட் மட்டும் போடணும். கேண்டிடேட் இதை நம்ம இனிஷியலைஸ் பண்ண தேவை, இன்னைக்கு வேல்யூ இதுக்கு அசைன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இட்ரேட் பண்ணலாம். ஃபுல்லாக இட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? கவுண்ட்டு 0வாக இருக்கும்போது இவன் தான் கேண்டிடேட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த பீஸ் ஆஃப் கோட். இஃப் கவுண்ட் 0வாக இருக்கும்போது கேண்டிடேட் இவனாக இருக்கலாம். ஸோ அவனை எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்? கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். கவுண்ட்டை 1 செட் பண்ணோம். கவுண்ட் ஈக்குவல் டு 1. ஓகே, எல்ஸ் இப்போ வந்து கவுண்ட் 0 இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவுண்ட் 0 இல்லை. பட் இந்த 2வும் சேமாக இருந்துச்சு. ஸோ சேமாக இருந்தால் கவுண்ட் ஜஸ்ட் இன்க்ரீஸ் மட்டும் பண்ணால் போதும் இல்லை. ஓகே, எல்ஸ் இஃப் nums of i equal to அந்த கேண்டிடேட் ஜஸ்ட் கவுண்ட்டை இன்க்ரீஸ். இப்போ இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இந்த இஃப் கண்டிஷனில் நெக்ஸ்ட் இங்கே 1 வரும்போது கவுண்ட் 1ஆக இருக்குது, பட் 2க்கு சேமாக இல்லை. ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு வந்தால் என்ன பண்ணோம்? கவுண்ட்டை டிக்ரீஸ் பண்ணோம் இங்கே. கரெக்டாக? அதெல்லாம் பண்ணப்போம். else count decrease. Okay, so இது இங்கே க்ளோஸ், இது இங்கே க்ளோஸ், இது இங்கே க்ளோஸ், and at the end if count ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் இது அந்த கேண்டிடேட், இல்லைன்னா எல்ஸ் ரிட்டர்ன் -1 ஆர்எல்ஸ். இப்போது அவங்க கவுண்ட் வந்து அந்த மெஜாரிட்டி எலமெண்ட் மே எக்ஸிஸ்ட் ஆர் மே நாட் எக்ஸிஸ்ட். இன் தட் கேஸ் நம்ம இதுக்கப்புறமா ஒரு தடவை இட்ரேட் பண்ணணும். இட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து கவுண்ட் 1 வச்சுக்கோங்க. ஸோ இஃப் nums of equal to அந்த எலமெண்ட் தான் கேண்டிடேட் சேமாக இருந்தால் count 1 increase. ஓகே, ஸோ அட் த எண்டில் if count 1 greater than n by 2 இருந்தால் ரிட்டர்ன்.
அந்த எலமெண்ட் கேண்டிடேட். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் -1. ஓகே, ஸோ இந்த பீஸ் ஆஃப் கோட் எப்போனா அந்த மெஜாரிட்டி எலமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இதை போட்டுடலாம். ஓகே, அப்படி இல்லை மெஜாரிட்டி எலமெண்ட் வந்து கன்ஸ்டன்ஸில் கொடுக்கல, எக்ஸிஸ்ட் டெஸ்ட் கேஸில் வந்து மெஜாரிட்டி எலமெண்ட் வில் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த செக்கை மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தா, அட் ஃபர்ஸ்ட் இதை ஒரு தடவை தான் இட்ரேட் பண்ணுறோம். ஸோ big O of n ஸ்பேஸ் நம்ம அடிஷ்னலாக எதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ big O of 1. இப்போது மெஜாரிட்டி நம்ம மே நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துட்டா நம்ம இதை ஒரு தடவை பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு ஒரு big O of n if may not exist. ஓகே, எஸ். ஸோ இதுதான் நம்மளோட மெஜாரிட்டி எலமெண்ட்டுக்கான மூவ்ஸ் ஓட்டிங் அல்காரிதமாக இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஓட்டிங் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு புரியலைன்னா என்ன புரியலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு புரிஞ்சது. அண்ட் இதை இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, கொஞ்சம் புரியாமல். அண்ட் நான் 2-3 எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் see you guys.